சந்திரன் பாரி முருகன் முருகனடி பாட்டு முருகனடி கண்ணந்திரு மால்தரக்கு மருகனடி சொக்காமலை வேல் முருகனடி தப்பு இல்லையா? அவருக்கு சொக்காமலை வேல் முருகன்றதுனால என்னங்க தப்பு? அவனுக்கு இங்க ஏடா அந்த வேல் முருகனுக்கு என்ன வேலை? இது யாரு தப்புதான் அது தப்பு தப்பா பாடுறான். இந்த வேல் முருகனுக்கு என்ன வேலை? வந்திருக்கும் ஞானமரியா சொல்லுவோம் 4 பாயிண்ட் உனக்கு
அவரு யாரு யாரு எப்படியாப்பட்ட ஆளு யாரு அவர் பையனே எப்படியாப்பட்ட ஆளு வந்திருக்கிறாரு என்னடா முழு மௌனமா இருக்கிறீங்க என்ன பாட்டு பாடுறான் ஆனா தேவடியா போனேன் ஒழுங்காதான்டா நான் பாடினேன் தெளிவா பாருப்பா சபைக்கு வந்திருக்கின்றவர் யாருடைய பிள்ளை யார ஏங்க பாட்டு யாரு பண்ணது வங்க எவனா பிள்ளையால தேவடியால போட்டு விட்டுருக்காங்க கொல்லில அந்த பக்கத்துல ஆடு மாடு மேய்க்கிறவன் யார கையூரா எந்த கையூரா அம்மாத்துல விடுறாரு கீர்த்தி கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கா மாணவர் நீ என்னடா அலட்சியமா நான் வந்திருக்கேன் அலட்சியம் உனக்கு அலட்சியம் கேட்டி சொல்றதுக்கு தான் நான் பதிலு தெரியுமா நான் இந்த நாட்டு நாங்க ஆட மாட்டோம் அதான கேக்குறேன் வரவ பூரா கேட்டிக்கான வந்து நான் யாரு தெரியுமாடா நான் யாரு தெரியுமாடா அங்க அங்க ஏங்க நான் சொல்றத கேட்கணும் தாய் இழன கூடாது இல்ல விலை கொட்டையா மூஞ்சி குழப்பிடுவேன் சரி அங்க யாரும் படுத்து கிடக்கல இந்த வயசுக்கு பேரு இல்லையா நான் யாரு நான் எங்க பிறந்தேன் அங்க கேட்டு யாரு தெரியுமாடா நான் யாரு தெரியுமாடா நான் யாரு சொல்றது தெரிஞ்சா நான் ஆட்டு போறேன் எனக்கு தெரிஞ்சது ஆனா உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் என்ன தெரியும் நீங்க யாருன்னு என்ன நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் உங்க அப்பா பேரு இல்லையா உங்க நீ சொந்த ஊர் கொக்காமலையா நீங்க அண்ணன் தம்பி 2 பேரு அவங்க அப்பா பேர் சாமிகன் அவங்க அப்பா பேரு சாமி கண்ணு தெரியும் இங்க 2 பேரும் சாமி கண்ணு போகணும் தாளாடி நான் அப்பா பேரு சாமி கண்ணு தான் ஏவா இவன்டா அப்புறம் இவரு அப்பா பேரு சாமி கண்ணு நீங்க அண்ணன் தம்பி 2 பேரு உங்க அண்ணன் பேரு வந்து பச்சைமுத்து அதுதான் இப்படியாக்குறானா உங்க அண்ணன் பேரு பச்சைமுத்து சரியாதான் கேக்குறேன் அவரு உங்க அண்ணன் பச்சைமுத்து 2 தடவை கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலா இருந்தாரு 2-3 பஸ் மதுபாலா கூட சந்திரநாட்டுல பஸ் ஓடுது விருதாலத்துல 10 வீடு வாடகை வச்சிருக்காரு நல்ல வாசி உனக்கு ஏன்டா எப்ப அந்த வேலை யார் யாரு தலையில எப்படி எழுதிருக்கு 40 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு அவரு நீங்க 25 ஏக்கர் வச்சிருக்காரு அவரு வச்சிருக்கிறாரா இவர் யார் தெரியுமா இவர் யாரு இவரதான் வீரசந்திரன் வெட்டிக்காத வேணாம் நீ யாருக்கு இடத்துக்கு நான் பதில் சொன்னேங்க மறுபடியும் வீரசந்திரனா அந்த வீரசந்திரன் கொக்காமலையா வேல்முருக அலட்சியமா சொல்றான் அவன் தான் இவன் அப்படி வந்திருக்கிறாரு நாடு இருக்கின்றாரு அந்த திருவரசாமி என்ன சொல்ல முடியாது நாட்டை சீரும் சிறப்போடு ஆற்றில் வர முடியாது என்னுடைய அவதாயம் இருக்கின்றது சந்திரனுக்கு வீரச்சந்திரனா ஜேன்றானோ கெட்டிக்காரனா சீங்கிறானோ வீரச்சந்திரனுக்கு அமுதாவுக்கு அமுதா யார் வீரச்சந்திரன் பொண்டாட்டி வச்சிருக்காயா இவன் பட்டுல ஏடக்கியா பட்டுல பட்டாளி இவன் சும்மா தான் உட்காந்துருப்பான்னு பார்த்தேன் யார் யாருக்கு எத்தனை பொண்டாட்டி எங்கெங்க போட்டு நடந்தது இல்ல தெரிஞ்சு வச்சிருக்கான் மத்தாள பையா நீங்க சொல்லுங்க ஐயா அப்படி இருக்கும் ஐயா வீரச்சந்திரன் அறிந்தாயா தவிர ஆமா என் தந்தை யார் என் முப்பாட்டன் யார் என்னுடைய பாட்டன் யார் ஏதாவது விளக்கம் இருங்க எங்க அப்பா யாரு உன் முப்பாட்டினார் யாரு 2வது பாட்டம் யாரு 3வது பாட்டம் யாரு விளக்கம் சொல்லு வர்ற நாடகத்துல தம்பி அந்த மகன தேசத்தாயாலும்
என் முப்பாட்டன் இருக்கின்றாரு. ஆமாம், மகத மன்னன். மகத மன்னன். நாடு நாடு மகத தேசம். மகத தேசம். ஆமா. ஆஹா. அப்பேற்பட்ட மகத மன்னனாகப்பட்டவர் நாட்டை நல்ல முடியாக சீர்திருத்தமோ செய்த காலத்திலேயே காலத்திலே. ஆனா தம்பி, ஆஹா, அவருக்கு 2 மனைவிகள் உண்டு. யாராருங்க? கற்பணி பொற்பணி. கற்பணி பொற்பணி. ஆமா. ஆஹா. 2 மனைவிகளை மணந்து ஆனால் எல்லும் தண்ணீரும் இருப்பதற்கும் ஈமக்கடவைகளை செய்வதற்கும் நாட்டை வாழியடி வாழியாகத்தானே இந்த நாட்டை ஆள்வதற்கும் ஒரு பிள்ளை இல்லையே. ஆனால் மாட மாளிகை, கோடகோபுரம் எவ்வளவோ சொத்து பத்து இருந்தாலும் சரி, ஒரு மனிதனாக பிறந்து விட்டவையானால் பிள்ளை இல்லை என்றால் எதுக்கு சமானம்? இல்லை என்றால் பேய் வாழும் சுடுகாடு. ஆமா. அப்படி விசனமுற்று இருந்த என் பாட்டனாகப்பட்டவர் மகத மன்னன் ஓர் நாள் ஐயே சண்டிக விசகம் முனிராகப்பட்டவர் ஏன் மகத மன்னன் வரவில்லையே என்று என் பாட்டனை தேடி ஓடி வந்தார். யாரு? சண்டிகாசிக முனிவர். அப்படி வரும் தருவாயிலேயே ஐயா மகத மன்னா, ஏன் உங்கள் மனமாகப்பட்டது ஒரு மாற்றமாகத்தானே இருக்கின்றது அப்படி என்று கேட்கவும் ஐயா, பிள்ளை இல்லாதவனுக்கு புண்ணிய ரோகம் இல்லை, அதே பிள்ளை இல்லாதவனுக்கு தீரா நரகம். பிள்ளையின் கையினாலே எள்ளும் தண்ணீரை விட்டாயா? ஆனால் 21 பிள்ளை இல்லாதவருக்கு பேரின்பம் கிடையாது. பிள்ளை இல்லாதவனுக்கு புண்ணிய ரோகம் இல்லை, அதே பிள்ளை இல்லாதவர்களுக்கு தீரா நரகம். பிள்ளையின் கையினாலேயே எள்ளும் தண்ணீர் விட்டாயே ஆனால் 21 தலைமுறை மோட்சம் என்று சொல்வார்களே. ஆனால் அப்படி கொடுத்து வைக்காத பாவி ஆகிவிட்டமே ஐயா. அப்படி என்று அந்த சண்டிகாசிக முனிவரிடத்திலேயே என் பாட்டன் மகத மன்னன் உரைத்த போது ஆனால் அந்த சமயத்திலேயே பார்த்தா சண்டிகாசிக முனிவராகப்பட்டவர் ஐயா பிள்ளை என்பது இல்லையா என்று மனவருத்தப்பட வேண்டாம். நானும் ஒரு மாங்கனியை கொடுக்கிறேன். மாங்கனி. ஆமா. உன் 2 மனைவிகளையும் கற்பணி பொற்பணி 2 மனைவிகளையும் நீராடி வந்த வரும்படியான தருணத்தில் ஐயே அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து ஒரு மாங்கனியை 2 புலவாகத்தானே பிளந்து உன் 2 மனைவிகளுக்கும் கொடு, பிள்ளை உண்டாகும். அப்படி என்று சண்டிகாசிக முனிவராகப்பட்டவர் சொல்லவும் அந்த வார்த்தையை கேட்ட என் பாட்டனாகப்பட்ட மகத மன்னன் என்ன செய்தார்? அவர் சொன்னபடியே செய்தார். கொடுத்தவுடன் ஐயே என் பாட்டியோ 2 பேருமே கற்போதி தரித்தார்கள். ஆமா. சரித்த உடனே ஐயே ஆனா தம்பி இருவருமாகத்தாரி 10 மாதம் முடிந்தவுடனே பிள்ளைகள் பிறந்தது. அது எப்படி பிறந்தது? எந்த நிலைமையில் பிறந்தது? தெய்வமே நன்றி சொல்றேன்.
10 மாதம் முடிந்தது. ஆஹா. என் 2 பாட்டிக்கும் ஆ, ஆ. பிள்ளை பிறந்தது. ஆஹா 10 மாசம் முடிஞ்சு. யாரோட வரலாம்ல? ஆ. ஆனால் யாரோட அருளால? ஏய் ம். சொல்றேன்டா, பிள்ளையோ பிறந்தது அல்லவா? ஆமா. எப்படி பிறந்தது எப்படிங்க ஐயா பிறந்தது? தம்பி? ஐயா மாங்கடியை கொடுத்தது ஆமா. பாதி பாதி. ஆ, பாதி பாதி. ஆமா. ஆ. இந்த பிள்ளையும் பிறந்தது அல்லவா? ஆமா. ஒரு கண்ணு, ஒரு கண்ணு, ஒரு காது, ஒரு காது, மூக்குல பாதி, மூக்குல பாதி, வாயில பாதி, வாயில பாதி, கையில 1, கையில 1, காலுல 1, காதுல 1, எல்லாம் நெஞ்சிலையும் பாதிடா. அப்ப நெஞ்சில பாதி, குஞ்சில அதுலயும் பாய்தான். அதுலயும் பாய்த்தானா? கேட்கணுங்க இதெல்லாம். ஏய், ஆ. பிள்ளையாகப்பட்டது பாதி பாதியாகத்தானே பிறந்தது. ஆ. அந்த சமயத்திலேயே ம். பார்த்தார் என் பாட்டன் மகத மன்னனாகப்பட்டவர். ம், ம், ம். பிள்ளை பிறந்தும் பிரோஜனம் இல்லையே. ஆமா. அப்படி என்று ஆ. இந்த பிள்ளையை ஆ. தாம்பாளத்திலே வைத்து ஆ. அதுவாயிருக்கும்படியான ஆ. எங்களை குலதெய்வமாயிருக்கும்படியான ம். சரதியாவி இருக்கின்ற வனத்திலேயே ஆ, அந்த வனத்துல. அந்த ஆலயத்திலே கொண்டு வைத்து விட்டு வந்து ஓ, விட்டார். அந்த வனத்துக்கு அதிகாரி அவங்க. ஆமா. ம், ம். வனத்திலே வைத்த உடனேயே ம். பார்த்தது சரதியாவியாகப்பட்டது. பட்டது. நரவாடை பூசிக்க வேண்டும். ஆமா. அப்படி என்று ம். ஒட்டோட்டமாகத்தானே ஓடி வந்தது. ஓடி வரும் தருவாயிலேயே ஆ. நரவாடை அடித்தது. ஆஹா. நரவாடை எப்படி ஆ. நமக்கு அதாவது உண்ணுவதற்கு உணவு கிடைத்து கிடைத்து விட்டது. விட்டது. அப்படி என்று ம். சரதியாவியாகப்பட்டது ஓடி வந்தது. ஓடி வந்தது. அந்த 2 குழந்தைகளும் 2 பிளவாக இருந்த குழந்தையை ஆ. 2 கரத்திலே எடுத்தது. எடுத்தது. ஒன்றாக சேர்த்து சேர்த்து. ஆவென்று ஆ. உண்ணுகின்ற தருணத்திலேயே தருணத்திலே. குவா 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 குவா. ஏய், பாதி பாதியாகத்தானே இருந்த பிள்ளைகளை பிள்ளைகள் ஒன்றாக சேர்த்து ஆஹா ஒட்டிக்கிச்சு. உண்ணும் முடியாத காலத்திலேயே ஆ. பிள்ளை ஒன்று சேர்ந்து விட்டது. அடடடடட, ஒரே பிள்ளையா? ஆமா. ம். பார்த்தது சரதியாகப்பட்டது. ஆ. ஏய், ஆ. ஞானத்தால் அறிந்தது. ம். யாருடைய பிள்ளை? ம். பிள்ளை அழுத உடனேயே உடனே பசுவை கொண்டாலும் பாவம், பாவம். சிசுவை கொண்டாலும் பாவம். ஆமாங்க. அப்படி என்று ம். ஞானத்தால் அறிந்து அறிந்து. என் பாட்டனாய் இருக்க முடியாது ஆ. மகத மன்னன் சொற்பனத்திலே உரைத்தது. ஆ, சொற்பனத்துல. ஆமா. ம். பார்த்தார் ம். மகத மன்னனாகப்பட்டவர் பட்டவர். விடிய காலம் பெற ஆ. காட்டிலே ஓடி ஓடி. அந்த பிள்ளையை பார்த்து ஆ. ஆலயத்தை சுத்தி சுத்தி வருகின்றது. ஆஹா. ஆலயத்தை சுத்தி சுத்தி வருது. வந்தது. ஆ. பிள்ளையை எடுத்து தழுவி, ஆ. ஏய், ஆ. பிள்ளையை எடுத்து தழுவி, கல்வி. அப்பா ஆ. கண்ணே, அண்ணே. எனக்கு எள்ளும் தண்ணீர் வைப்பதற்கு பிள்ளை கிடைத்து விட்டது. ஆ. யாரோட அருளால? அருளால. அப்படி என்று ம். மனிதனே பெறப்பட்டு ஆ. ஆரோக்கியாவி புகழ்பெற்ற சரஜாவி அருள்தான். அந்த ஆலயத்திலேயே ஆ. இறந்த பிள்ளையை பிள்ளையை மார்பேலும் தோல்வியலும் தழுவி தழுவி. யாருடைய அருளாலே கிடைத்த பிள்ளை. ஆ. அப்படி என்று ம், ம். இதுக்கு பிள்ளைக்கு பெயர் வைக்க பேர் வேண்டும். வைக்கணுமே. அப்படி என்று என்று. அந்த பிள்ளைக்கு ஆ. என் பாட்டன் மகத மன்னன் மகத மன்னன் என்ன பேர் என்ன வச்சாரு? பேர் வச்சாருங்க ஐயா? சராசந்தன். ஏய், சராசந்தன் என்று பெயரை சுட்டி ம். நாள் உரிமையை முதல் வண்ணமாகத்தானே ஆ. வளர்த்து வரும் தருவாயிலேயே ஆமாம். பிள்ளையாகப்பட்டவன் ம். ததிபருவம் அடைந்து விட்டார். ஆஹா. என்னது? ததிபருவனை கல்யாணம் பண்ற வயது. ஆமா. ம். ததிபருவம் அடைந்த உடனேயே ஆ.
பிள்ளைக்கு ஆ. மணமாலை சுட்ட வேண்டும். ஏதோ ஒரு காட்டி மட்டும் தேடி வச்சு பெரியவ சொல்லுப்பா அந்த காலத்துல கூட இருக்க 2 வண்டி அடிச்சுட்டு வீட்டுல சரிக்கா கொட்டி வை. எதுக்கு? ஏய், அப்படி ஆ. பிள்ளை ததிபரம் முடிந்தவுடன் ஐயே அதான். அவனுக்கு மணமாலை சுட்ட வேண்டும். ஆ. அப்படி என்று என்று அந்த சரா சந்தனுக்கு ஆ. என் பாட்டன் ஆ. எந்த பொண்ணை கட்டி வச்சாரு தெரியுமா? எந்த பொண்ணு? ஏய், ஆ. ஆ? சைபோக வரியாரும் ஆஹா. சாந்த சுந்தரி சாந்த சுந்தரி யாரு? யாருக்கு கொடுத்தது? சரா சந்தனுக்கு. சராசந்தனுக்கு. ஆமா சாந்த சுந்தரி சராசந்தன் கொடுத்தாங்க. ஆமா. ஆனால் சராசனாரு சராசந்தன் பாட்டண்டா. பாட்டனாரு டேய், தாத்தா தாத்தாடா. தாத்தானா யாரு? தாத்தா உமா. உம்மா ஆமடியா. ஏய், அப்படி ஆ. அந்த சராசந்தனுக்கு ஆ. சாந்த சுந்தரி என்ற பெண்ணை மணமுடித்தார் என்பாட்டன் ஓ, மகதமன்னன். திருமணம் செய்து வச்சார். ஆமா. ம். அப்படி முடித்தவுடனேயே ஆ. அதிலேயே ஆ. சராசந்தனுக்கோ ம். பிறந்ததோ ஆ. 3 பிள்ளைகள். ஓஹோ, 3 பிள்ளை. யார் யாரு? சகதேவன், சகதேவன். நந்தனி, சுந்தனி. ஓ, சகதேவன், நந்தனி, சுந்தனி 3 பிள்ளை. ஆமா. ஆ, ஆ, ஆ. ஆனால் ம். சகதேவன் என்ற பிள்ளையும் ஆ. சகதேவன் என்றது ஆண், ஆணு. நந்தினி சுந்தரி என்பது பெண். 2 பெண்ணு. ஆமா. ஆ. 2 பெண்ணையும் ஆ. கம்சனுக்கு கொடுத்தார். ஓ, கம்சனுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. ஆமா. ஆ, ஆ. கம்சனுக்கு கொடுத்த உடனேயே ஆ. எம்பெருமான் நாராயணனாகப்பட்டவன் ம். சூது மார்க்கமாகத்தானே ஆ. கம்சனை வதைத்தான். ஆமா. 2 புள்ளிலும் தாலி அறுத்தது கூட தான் இருக்கு. தாலி அறுத்திருக்காது, கவுரை தான் அறுத்திருக்கோம். ஓ. தாலி அறுத்திருக்காதுங்க யாரு தாலியா இருக்கா? அந்த நந்தினி சுந்தனி. நானும் சும்மா தாங்க இருக்கிறான். நீ சும்மா அந்த உம்மனை போயிட்டு அந்த வச்சு குடும்பம் பண்ண கம்மியாட்டி பையா சும்மா கிடக்குறான் சும்மா. ஏன்டா? தாலி அறுத்திருக்காதுடா. ஆ. தாலி அறுத்திருந்தாக்கா பவுனில சேதனம் ஆயிருக்கும்டா. கவுரை தான் அறுத்திருப்பாங்க. அம்மா அலிசும் வந்து கை பின்னால கை பேசுது. இருக்குடா. அப்போ அது சம்மா அப்படி நடக்குது. நடக்குது, நடக்குது. ஏய், ஆ. அந்த 2 பிள்ளைகளும் மாங்கல்யத்தை ஏந்தி ஆமா. கருப்படியான வெள்ளத்திலே ம். என்ன ம், ம். வீட்டுல தான் கம்சனாகப்பட்டவன் ஆ, ஆ. எம்பெருமான் நாராயணன் வந்து விட்டான். கொண்டுட்டான். ஆனால் ஆ. அந்த சகதேவனாகத்தானே ஆ. முதல்ல இருப்பது ஆ. அதாவது கைவல்யாபுரி, கைவல்யாபுரி, கிரிவரசாபுரி. திருவஸ்ராபுரி. என்ன ம். மகத தேசம் மகத தேசம். ஆதியில, ஆ. அப்புறம் கைவல்யாபுரி, ஆ. இப்ப நாளக்கூடியது ஆ. கிரிவரசாபுரி. திருவஸ்ராபுரி. அந்த சகதேவனுக்கு ம். பிறந்த பிள்ளையாகத்தானே ஆ. என்னுடைய ராமதாயம் இருக்கின்றது. ஆ. ஏய், வீரச்சந்திரனுக்கு ஏய், அப்படி ம். வீரச்சந்திரன் என்று அறிந்தாயே. ம், ம். ஆனால் ம். என் பாட்டனா இருக்கும்படியான மகத மன்னனாகப்பட்டவர் ஆ. ஆதியிலேயே ஆ, 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 ஆ. என்ன பண்ணாரு? எதை நடந்திருக்காட்டு குடும்பத்துல? ஆ. ஆ. நரமேதையாகும். ஓ, நரமதையாகம்னா? டேய், ஆ. அந்த சரதேவிக்கு ஆ. 100 பலியை கொடுத்தாயானால் ஓஹோ, 100 பலி தேவதத்தன் ஆகலாம். ஆகலாம். அப்படி என்று ஆ. என்பாட்டன் மகதமன்ன நினைத்தார். அவர் நினைத்தாரு, முடியல. முடியல. ஏம்பாட்டன் ஆ. யாரு? அரே, சராசந்தன். சராசந்த அவரு நினைத்தாரு. அவராலே முடியல. முடியல. ஆ. எந்தெந்த இருக்கின்றார சகதேவன் சகதேவ அவராலே முடியல. அடங்க, 3 பேராலுமே முடியாத காரியமா கொடுத. அவரால இன்னைக்கு ஆ. முடியாத காரியத்தை ஆ. இன்னைக்கு நாம செய்யணும்னு புறப்பட்டு வந்திருக்கோம். ஆனா நம்ம தாத்தா இல்ல இதெல்லாம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆமா. யாராலையும் இது முடிக்க முடியல. ஆ. நாம ஏற்பட்டாது, நம்ம பேர பிள்ளையாச்சே, நாம ஏற்பட்டாது. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம் என்னத்த அப்படின்னு. 5 மணில முடிச்சிட்டு புடுங்க போறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. டேய், நரபலிடா.
அதனால 100 பேர்களை தேடி தேடி 101வது பேராகத்தானே முடிய வேண்டுமே என்று எந்த கோலத்தோட வந்திருக்கேன் தெரியுமா நானு? எந்த கோலத்தோட? தேவதத்தனாக வேண்டும். ஆக வேண்டாம். எங்கள் குலதேவதை யாரு? யாரு? காளிகாதேவி. காளிகாதேவிக்கு. ஆமா. சரி, எல்லாம் சொல்ற ரைட்டு தான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதுங்களா? இது தனிவால. ஓ, எனக்கு ஒரு சந்தேகம். கதை தான் சொல்லி நான் தர கடைசியில் இந்த குடும்பம் சிறுபாச்சிட்டு குடும்பம் மாட்டுங்களா? சிரிக்கிறாரு. குடும்பம் மாட்டுக்கிறோ. எனக்கு 2 இங்க 2 ஓட்டுக்கு பணம் 2 வீட்டுல 2 தானா? 5 தான் மணிமேகலம். பெருங்க பேரு மணிமகளாவா? இன்னுங்க பேரா? பெரிய பேர் மணிமேகலை. மகாராஜா நீங்க நாடகத்திலே 2, கொக்காமலத்திலே 2. அது 2ல வந்து 1 டீச்சரா இருக்காட்டுக்கு, கவர்மெண்ட் டீச்சர் இல்ல? ஐயோ ஐயோ ஐயா, அது இல்லடா. இந்த 2 வீட்ல சரி 2 கோயில். ஆமா, வெய்ய காலம் கோயில் தான் போயிருக்கு. வீட்டுக்கு போயிடுச்சுல. தேவையில்லாத பேசாத மக்கள் வழி. அதுக்கு இல்லையா, நாடகத்துல 2, ஆமா, வீட்லயும் 2. அதுல 1 டீச்சரு, 1 கொல்லி வழி வேலையை பாக்குது. அதுல 1 டீச்சர், ஒரு கூட இட்டே போறோம் கொத்தனார். இவருக்கு என்ன வேலை இருக்காரு? நைட்ல கூத்தாடுவாரு, பகல்ல கொத்தனார் வேலை, ராத்திரில வந்து கூத்துல நினைக்க நைட்ல டைல்ஸ் போடுற வேலை. நல்ல டைல்ஸ் இல்லாம இருந்து கொடுப்பாருடா அந்த வீடு. உடச்சு வீணாக்கு வர்றான். வந்த வேலை ஏண்டாவா? தனிக்க வேலை, வந்த வேலையை பாடுறா. அதான் அதுதான் அப்புறம் தலைவீதி. அது வாவென்றெடுத்தாலும் வாராத வாரா அழுவுறதே. பொருந்து வர போமின் என்றால் நெஞ்சம்பிலும் தாங்கி நடந்தோறும் தான் நினைவு துஞ்சுவது மாந்தர் தொழில். தூங்கி போனா. ஓஹோ, அதாவது தெற்கோடக்கு தெரியல இல்லடா. வாவென்று அழுத்தாலும் வாராத வாராய். எனக்கு துன்பம் வந்து போச்சு. ஏன்னா எனக்கு எல்லாம் வந்து போச்சு, சாவு இப்ப வரணும் அப்படின்னு வாவென்று அழுத்தாலும் வாராத வராதுராது. பொருந்து வர மோமின் என்றால் போக மாட மாளிகை கோட கோபுரம் எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு இப்ப சாவு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் நிக்காது. ஆமாங்க, புரியுதா? சொன்னா நிக்குமா? நிக்காது. வருவது வந்தே தீரும். ஆமாடா. ஆனா மரத்தான பாக்குறோம். இதான் காரணம். கைட்டு திருப்பலடா. அது போல மானிட ஜென்மமாகத்தானே பிறந்து விட்டாயானால் இந்த ஜென்மத்துல மானிட பிறந்துட்டோம்னா ஒரு மனிதனாகப்பட்டவருக்கு பெண்டிருந்தானும் பெருநஷ்டம் சாகும் வரை துர்க்கந்தானே பாட்டில் நடந்தே வசனம். பெண்டிருந்தானாலும் பெருநஷ்டம் சாகும் வரை துக்கந்தானே. ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி ஆகி போச்சுன்னா அவன் கத்த போய் சேர்ற வரைக்கும் ஆமா துக்கம் தாண்டா. அது திறனி லோல் பார்த்து நாங்க பார்த்து தானே இருக்கிறோம். முண்டைகள் தெரியுமா? யாரு? மாங்கல்யத்தை இழந்தவர்கள். ஓ, அவங்களா? முண்டைகளை செந்தினான் செந்தாரும் பவுசியாது.
அந்த அம்மா கிட்ட மாறி அவங்க. ஓ, கடவுள் மாறி. கடவுள் மாறி. அப்படி சொல்லு. என்ன மாறி ஆயி? ஆமா. முண்டையாளை சேர்ந்தாலும் பவுசிராது தனக்கீடு மூத்தவோளை சேர்ந்தாலும் ஐசு கம்மி. கொஞ்சம் 4 வயசு மூத்தவங்க கிட்ட போனீங்கன்னா உனக்கு 10 வயசு குறைஞ்சிரும். கம்மி. ஆனா அது போல நம்ம ஜமால ஒருத்தர் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்றாங்க. அது போல அவரவர் தலையெழுத்து. ஆமா ஆமா, என்ன உண்மைதான். அதனால அந்த கதை நின்ற வேணாம். விடு, வந்த கதையை பாரு. சரி சரி. 2 என்று உரைத்தானே சொல்ல போறாரு. என் ஆசைக்கேற்ப அதான் பேரு. அவர் பேரு அதான் பேரு. பேரு இல்லைன்னா எங்க இருக்கு? அது ரெண்டா பொண்டாட்டி பேரு. புன்னகை. என்னுடைய ஜாவி இருக்கின்றார்களே ஆசைக்கும் அருமைக்கும் உகந்தாற் போல சந்திரவதனி. சந்திரன் இல்லடா, சந்திரவதனி. சந்திரவதனி சுந்தரவதனி. இசையோட தான் சொல்ல வராட்டுக்கு எதை சொன்னாலும். அவன்டா என் தேவி வரகுள்ள பாரா. ஐயோ 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 ஐயோ, அழவுன்னா அழவு. குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் கொழுந்து ஓடும். என் தேவி பார்த்தாலே பசி எடுக்காதுடா. அடங்க. ஆமா, பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும் என் பொண்டாட்டியுல. சரி, 2 பொண்டாட்டி வச்சிருக்கீங்க. 2 பொண்டாட்டி வச்சிருக்கும் போதா கொஞ்சில போன வருஷம் மோட்டரோட சாட்டரோட கைட்டின்னு போறோம் எல்லாத்தையும். ஒரு பொண்டாட்டி கூட காவலுக்கு போயிருக்கூடாது. 2 பொண்டாட்டி வச்சிருக்கிற கூத்துக்கு வந்துடுற. ஏங்க கொண்டு கொண்டு எங்க காவலை குறைச்சி உட்கார வச்சிருக்கூடாது. மோட்டரு ஒயரை கீரை சாட்டர் கட்டு எல்லாத்தையும் பீஸ் கட்டியோட உரிந்து போடாங்க. ராத்திரில கொண்டு மோட்டர் சாட்டர் தீட்டு போறவங்க என் பொண்டாட்டி கொண்டு காவல வச்சா அது கூட சேர்ந்து என் பொண்டாட்டியும் கடத்திட்டு போறதுக்கான். அப்படி இல்ல, கைட்டு போனான்ல போட்டியா? எல்லாம் போட்டான். சரி, கைட்டால அவன்கிட்ட போன் நம்பர் கொடுத்தியா? போன் நம்பர் கொடுத்தியா? புதுசா மோட்டர் போட்டு கண்டு மாதிரி இப்படி வருவோம் கைட்டு போறதுக்கு. அது ஆளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான், அவளை பாக்குறான். கண்டுபிடிச்சாச்சுனா அவளை போய் கேட்க முடியாது. போனால் மாட்டோம். மிஞ்சி மிஞ்சி அர்த்தான்னு கேப்ல ஒரு 5000 வைக்கலாம். எனக்கு வச்சாண்டா 1 லட்ச ரூபாய் சண்டம். போதும் போ. அப்புறம் இந்த வருஷம் விழக்கட்டையை கொளுத்து விட்டான் நாட்டுக்கு சவுக்கு வர்றோமா? அது வேற. விழக்கட்டையை கொளுத்துனா சொல்லிட்டு கொளுத்துறது இல்ல. இங்கதான் ஒரு பாட்டு கொஞ்சம் வசனமும் கொஞ்சம் அன்னைக்கு என்ன கூத்து எங்க அன்னைக்கு இந்த பக்கம் தான் ஆடணும். என்ன 6 ஏக்கர் சவுக்க இன்னும் ரவை எட்டி பிடிச்சிருந்தா போயிருக்கோம். 6 ஏக்கரும் வெட்டி ஏற்றி போட்டுருப்பாளா? சவுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கா. போனால் போகட்டும், குடும்ப கதை அங்க வேணாம். சரி விடு. அதனால என் 2 ஜாதிமார்களையும் எனக்கு என்ன வேலை தெரியுமா தம்பி? என்ன வேலை? என் தேவைகளை இருவரையுமே காலையில் எழுதுவது. வசூலுக்கு அனுப்புவதா? வசூலுக்கு நான் எங்க என் பொண்டாட்டியை நான் வசூலுக்கு அனுப்புறதுடா. உனக்கு கட்டி வாங்கி கொடுத்தோம். என் தேவைகளை காலையில ரதத்தை அலங்காரம் செய்வது. ரதம். அந்த ரதத்திலே என் தேவைகளை ஏற்றுவது, வனத்திற்கு செல்வது, வனவேடிக்கை பார்ப்பது. ஆமா, இவ்வளவு இல்லையா? வனவேடிக்கை பார்த்துட்டு வரதுக்குள்ள அந்த காட்டுல வேற எவனாவது கிடைக்கிறானா? நாம வேலை வந்தேன்னா 100 பேரை நமக்கு பலி வேணுமே. சரதேவிக்கு பலி கொடுக்கணுமே. நம்ம பாட்டெல்லாம் முடியலையா? நம்மளா செய்யணுமே. 6 மணிக்கு அப்படி என்று அவளை வளத்துல விட்டுட்டு அந்த மரத்தடியிலே அமர்ந்து எவனாவது வர்றானா யாரு போறான்னு பாக்குறது காலி பயிடுவோம். நமக்கு 100 பேர் வேணுமே. ஆமா, அப்படி என்று என் தாய்மார்களை மனத்திலே விடும்போது நான் இவங்கள பாதுகாக்க. இப்ப 100 பேர் கிடைக்கவே இல்லை. என்னமோ 100 பேர் கிடைக்கலடா பலிக்கு. பிராந்தி கடைக்கு போவோம் என் பண்ருட்டிக்கு. குடிக்க வருவோம். அப்படி 100 பேரை வேலை ஏற்றிக்கலாம்.
100 பேரை ஏத்துக்கலாங்க. சாராயம் குடிச்சவன ஆத்தா ஏத்துக்க மாட்டா. ஓ, குடிகாரனே ஏத்துக்காது. அதுக்கு யார் ரொம்ப சிவோட சாராயம் குடிக்கிறவங்கள ஏத்துக்கலாம், குவாட்டர் குடிக்கிறாள் அது கூட சாராயம் குடிக்கிறதானே ஏத்துக்காது. அது போட்டு குடிக்கிற எட்டு போறது அது ஏத்துக்கும். என்ன பண்ண சூப்பர் கொஞ்சம் பாப்பாட்ட கூட தனி மட்டும் வரட்டும். அப்படி அதனால வேண்டி இந்த தளத்துல வந்திருக்கிறோம். அதனால அம்பாளை வழிபட்டு விட்டு தேவிமார்களை அழைக்க வேண்டும். கூப்பிடுங்க. என்ன காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. என் தேவிமார்களை அழைத்து ரதத்திலே சென்று வரவேற்க பார்ப்பது, திரும்ப வீடு வருவது, இதுதான் எனக்கு வேலை. ஆனால் தெய்வத்தை வணங்கி ஆகட்டும். தயனில் எந்தறி வந்த கோலக பாரி சுந்தரி வெண்டி தாமுகல் நீரு சங்கரி சந்த மாதரி தயனூரி கௌமாரி முன்னாடா திகழ்படியான மற்ற நாட்டுக்கு சமூக நாடாதியான அதாவது விஷுஷேத்திரம் விஷுஷேத்திரத்திலேயே அமர்ந்திருக்கும்படியான அம்பாளுடைய பாத்திற்கும் அதாவது சக்தி ஒன்று சமயம் பலவானா திகழ்படியான அம்பாளுடைய பாத்திற்கும் ஐயனுடைய பாத்திற்கும் சபையிலே சூழ்ந்திருக்கும்படியான என்ன பாத்திற்கும் அதாவது நாடக ஆசிரியர்கள் அதாவது மிருதங்க சக்கரவர்த்தியாக எழும்படியான தாழமட்ட சேர்ந்த தனியவல் ஐயா அவருடைய திருப்படிக்கும் அதாவது ஆறுயிர் அண்ணன் அசுரபுகழ் வேந்தனா இருக்க முடியான உலகநாதன் ஐயா அவருடைய திருப்படிக்கும் ஆறுயிர் தமிழ்நாடு எழும்படியான முடப்பள்ளியை சேர்ந்த தனசேகர் ஐயா அவருடைய திருப்படிக்கும் மகாவிஷ்ணு என்று சொல்லும்படியான ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள நாடக ஆசிரியர் அதாவது பக்கமெல்லாம் வாசிக்கும்படியான கிளி அது பூனை அறிவாசகன் ஐயா அவருடைய திருப்படிக்கும் வே என்று சொல்ல முடியாத செல்லத்துறை அது என்னங்க இன்சில் வேணா இன்சில் ஐயா அவர்களுக்கும் விஷப்பூச்சிக்கு ஐயா அவருடைய திருப்படிக்கும் மற்றும் உள்ள நாடக ஆசிரியர்களுக்கும் அதாவது பெண் வேடமாகத்தான் நடிக்கும்படியான ஆறுயிர் அகிலா அழைக்கும் அகிலா அம்மா அவர்களுக்கும் மனமா நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்றைக்கு கேளிக்கை வைக்க வேண்டும் என்று சாத்தியப்பட்ட வளாவட்டை சேர்ந்த சிவசக்தி முருகன் நாடக சபாவை கொண்டு நடத்த வேண்டும். அப்படி என்று அருமாறுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் மனமா நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதாவது இந்த கிராமவாசியுடைய பாகத்திற்கும் நம்ம நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கும்படியான சுற்றுப்புற கிராமத்துடைய பாகத்திற்கும் மற்றும் உள்ள அனைத்து கோயில் அரங்காவலர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த தெரிவித்துக் வணக்கம். அந்த புறத்திலேயே என் தேவிகள் இருவர், என் தேவி மார்கள் இருவர். மார்களா? ஆமா தேவிகள். ஆமா. ஏன்னா சந்திரவதனி சுந்தரவதனி ரெண்டு பேர்த்தையும் மன்னன் அழைத்தார் என்று கையோட கொண்டு வரப்போ இதுமாக வீரச்சந்திர மணிவா இருக்க முடியாது. சந்திரவதனி சபைக்கு வருவதற்காக சாத்துக்காதவ